வணக்கம். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் ஏப்ரல் 18 அன்று தேர்தல் நாள் அன்று ஒரு தரப்பு மக்களுக்கு நிகழ்ந்த அநீதியினை காணொளி விவரிக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவரது பானை சின்னத்திற்கு வாக்களிக்க சென்ற மக்களை வீடு வரை துரத்தி வந்து அடித்து காயப்படுத்தி வீட்டில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து இருசக்கர வாகனங்களை கொளுத்தி ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்களை ஒரு தரப்பு நிகழ்த்தி இருக்கிறது. சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் விடுதலை கிடைத்து விட்டது என்று அனைவரும் விடுதலை நாளை கொண்டாடும் பொழுதும் ஒரு தரப்பு மக்களுக்கு தான் விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களிக்கும் உரிமை கூட இல்லையா என்கின்ற கேள்வியை இச்சம்பவம் எழுப்புகிறது. இன்று காலையில் நாங்கள் அங்கு சென்றிருந்த பொழுது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆயினும் அங்கு இருக்கின்ற மக்களின் முகத்தில் ஒரு பீதியை காண முடிந்தது. யாரையும் நம்பி எதையும் பேசுவதற்கு தயங்கினார்கள். அவர்களுடன் நடந்து சென்று அவர்களுடன் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற பிறகு அவர்கள் பேசினார்கள். பேசுவதற்கே அஞ்சுகிறார்கள். காவலர்களும் எத்தனை நாள் இங்கே இருப்பார்கள், இவர்கள் போன பிறகு நாங்கள் எல்லாம் வெளியே போகணும் வரணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அந்த மக்கள் சமாதானமாகத்தான் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலரால் தூண்டிவிடப்பட்ட ஒரு சம்பவமாக இது இருக்கிறது. எங்கங்க அங்கிருந்து எங்களுக்கு தண்ணி இங்கே தான் ஏற்றி வரணும். சரி, அந்த டேங்கிலேருந்து இங்கே ஏற்றி வரணும். எங்களுக்கு அது வேற பகுதியில் இருக்கா? அவங்க பகுதியிலேருந்து வரணும் எங்களுக்கு தண்ணி. அதெல்லாம் அடித்து உடச்சுட்டாங்களா. இப்போ தண்ணி வரல. நாங்கள் போனாக்கா இப்போ புள்ளியில் தண்ணி பிடிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி இது பிரச்சனை பண்ணுறாங்களா தண்ணிக்குமே. தண்ணிக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும், தண்ணிக்கும் பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி தண்ணி வர மாதிரி செய்யுங்க. தண்ணியெல்லாம் எங்களுக்கு வராத. நாங்கள் எங்கே போய் தண்ணி குடிக்க முடியும்? மக்கள் கதவை சாத்திட்டு உள்ளே தாங்க சார் நாங்கள் பயந்துக்கிட்டு தான் கிடந்தோம். சேதாரம் இது நாங்கள் பொம்பளைலாம் வெளியில் வந்து கல் கட்டி விட்டு அடிச்சுக்கிட்டு அந்த சனில் குச்சி வச்சு வந்து குத்துறாங்க சார். வெளியே வாங்கன்னு சொல்லி வாயில் என்னென்ன பேசி தான் பேசுகிறாங்க தெரியுமா? பறிச்சுன்னு சொல்லி கொச்சி ஆத்தில் சொல்லி எங்களை திட்டுறாங்க சார். நீங்கள் என்னாலும் கூட நெட்டில் எடுத்து பார்த்துங்க. நாங்களே போலீஸ் உடனே வந்துட்டாங்களா? போலீஸ் வந்து தான் கிளம்பணும். இந்த பக்கம் கூண்டு ஓடுறாங்க. போலீஸ் அந்த இடத்துல போகும்போது நான் கூப்பிட்டு சொல்றேன் சார், இந்த பக்கம் ஓடுறாங்க சார். இவங்க அப்புறமேல திரும்பி இந்த பக்கம் போயிடுறாங்க. காட்டுக்குள்ள கல்லால் அடிச்சு நடக்க வைக்கல, கரல வைக்கல, உருள வைக்கல. எத்தனை பேர் வந்தாங்க நேற்று? அதெல்லாம் கணக்கு வைக்கல. எத்தனை பேர் நான் ஆற சொல்றது. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்களா? எல்லாம் ஒடிச்சு ஓடி ஓடி ஒளிஞ்சு அந்த பையனை போய் தான் கல்லால் அடிச்சு நடக்க வைக்கல. அடிச்சு நொறுக்குன்னு அடிச்சு இதெல்லாம் நொறுக்கி அடிச்சு நொறுக்கும் உடைச்சுதான் தயார் பண்ணி பானை போட்டு பசங்களே இல்ல. நாங்க ஒண்ணு நாங்க 4 பேர் வீட்டுல இருக்கிறோம்னா அவங்க 100 பேர் வராங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? கழி எடுத்துட்டு வராங்க, கல் எடுத்துட்டு வராங்க. எங்களாட்டி ஒண்ணுமே பண்ண முடியல. வீட்டுல இருக்க பெண்களுக்கு எதுவும் நேற்று யாருக்கும் அடிப்படலையா? பெண்களுக்கு அடிப்படல. எல்லாருக்கும் அங்க மணிமேகலன்றவங்களுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்திருக்கு. அவங்க பையனுக்கு 3 தையல் போட்டு அவனுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு. 7 பேருக்கு தையல். வெளியே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ஏரிக்கரையில கழுவு போனவரை அடிச்சு தஞ்சாவூர்ல பெட்ல சேர்த்திருக்காங்க. ஜெயங்கொண்டத்துல 2 பேர் இருக்கிறாங்க. வயசானவங்க 50 வயசுக்காரங்க. இப்படி கையை தடுத்துக்கும் போது ஆணி குத்தி அவருக்கு தையல் போட்டு இருக்கிறாரு. 7 பேருக்கு மொத்தம் தையல் போட்டு இருக்கிறாங்க. 7-8 பேர் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல சார். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. என்ன செய்வீங்களா நடவடிக்கை எடுங்க சார். பானை சின்னத்துக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க, பானை சின்னத்துக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு இதை சொல்லிதான் அடிக்கிறாங்க. பரப்பையில ஜாதியை சொல்லி அடிச்சாங்க. நீங்க வேணா யூடியூப் எடுத்து பாருங்க, தெரியும். எங்களை அடிக்க முடியாத குறை ஒவ்வொரு வீட்டை அடிச்சுட்டு போயிருக்காங்க. எங்களை கொல்ல முடியாதது ஒவ்வொரு வீட்டை. அந்த வீட்டை பாருங்க, வீட்டை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு வீட்டை பாருங்க. நாங்க உள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம் சார். நாங்க வெக்கத்தை விட்டு சொல்றோம். உள்ள போய் நான்லாம் ஒளிஞ்சுக்கிட்டேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன். எங்க கொழுந்தாரங்களாம் உள்ள போங்க, ஒளிஞ்சுக்கிட்டோம். அவங்க 100 பேர் வராங்க, நாங்க 10 பேர் இருக்கோம். எப்படி நாங்க வந்து சமாளிக்கிறது? எப்படி கழி எவ்வளவு பெரிய கழி சார். இங்க இருந்துட்டு அங்க அடிக்கிறாங்க, இங்க நின்னுட்டு அடிக்கிறாங்க. இச்சமூகம் ஒருவரை சார்ந்துதான் இயங்குகிறது என்பது புரியாத வரையில் இவ்வாறான வன்முறை வெறியாட்டங்கள் தொடரத்தான் செய்யும். யாரோ சிலரின் அரசியல் லாபத்திற்காக தங்கள் வாழ்க்கையை இழக்கும் மனிதர்களை எண்ணி வருத்தப்படுவதா, அழுவதா, சிரிப்பதா? என்றாலும் சக மனிதனை மனிதனாக மதிக்கும் போக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அமைதி திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். பொன்பரப்பி மக்களும் அதையே தான் விரும்புகிறார்கள்.